வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அன்னபூரணி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த வருடம் செப்டம்பர் ஆரம்பத்திலேயே ஆரம்பித்து விட்டாள் அம்மா. ஏண்டா, இந்த வருஷமாவது காசிக்கு கூட்டிண்டு போறியா இல்லையா? இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு தெரியலை. அம்மா என்னை கேட்டது அவள் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். கூட்டிட்டு போங்கோ, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறாளோ. வரவா போறவா கிட்ட எல்லாம் சொல்லிண்டு இருக்கா. காசிக்கு கூட்டிண்டு போறேன்னு சொல்லிண்டே இருக்கானே தவிர கூட்டிண்டு போறா மாதிரி தெரியலை. அதுக்குள்ள நானே போயிடுவேன்னு. அப்புறம் என் தலைதான் உருளும் என்றாள் சந்தியா. அவனுக்கும் மனதில் ஏனோ தோன்றிவிட்டது. மற்ற சகோதரர்கள் வீட்டிற்கு போக மாட்டாள். திடீரென்று கிளம்புவாள். 2 நாளில் ஏதாவது சாக்கு சொல்லி திரும்பி வந்து விடுவாள். அம்மாவிடமிருந்த பாசம் கல்யாணத்துக்கு பின் தொலைந்து போனது. இப்போது வேறு வழியில்லாமல் இங்கே இருக்கிறாள். சந்தியா நேரடியாய் அம்மாவிடம் சண்டை போட மாட்டாள். போட ஆரம்பித்தால் அம்மா அழுகிற வரை ஓயமாட்டாள். நான் பொறுத்து பொறுத்து பார்த்து நிறுத்திவிட்டேன். இப்பொழுதெல்லாம் சந்தியா புது டெக்னிக்கை கடைபிடிக்கிறாள். அம்மா தூங்கியவுடன் ஆரம்பிக்கிறாள். 1 மணி நேரம் என்னை திட்டி தீர்க்கிறாள். ஆயிற்று. இந்த வருடம் காசி மகாத்மியம். 2 வருடம் காசு இல்லை என்று சொல்லி சமாளித்தாகிவிட்டது. இந்த வருடம் அப்படி சொல்லி கழிக்க முடியாது. மற்ற 2 பிள்ளைகளிடமும் காசு வாங்கி வைத்திருக்கிறாள் சண்டை போட்டு. சிறு வயதில் அம்மா எனக்கு செய்தது எல்லாம் பசுமையாய் மனதில் இருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு செய்ததை விட எனக்கு அதிகம்தான் செய்திருக்கிறாள். தீபாவளி அன்றே அவள் என்னிடம் அதீதமாய் வைத்திருக்கும் அன்பு வெளிப்படும். விடியலில் 3:30 மணிக்கு எழுப்பிவிட்டு எனக்குத்தான் முதலில் நலுங்கு வைப்பாள். வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி அதில் ஒரு பாக்கு பொட்டலத்தை பிரித்து போட்டு கொடுப்பாள். தலைக்கு உடம்புக்கு காய்ச்சி இளம் சூட்டில் இருக்கும் நல்லெண்ணெயை தலையில் வைத்து விடுவாள். அதை மென்று கொண்டே இருப்பேன். நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவர்களுக்கு நலங்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு, பாக்கு, தொடர்ந்து எண்ணெய் வைத்தல் முடித்து முதலில் 20 நிமிடம் கழித்து என்னை குளிப்பாட்டுவாள். அதன் பின் அவர்களுக்கு பூஜை அறைக்கு போய் சாமியை சேவித்துவிட்டு அம்மாவையும் அப்பாவையும் விழுந்து வணங்கி எழுந்தால் தட்டில் இருக்கும் புதிய ஜட்டி, டிராயர், சட்டை எல்லாம் கைக்கு வரும். உடை மாற்றி வரும்போது பட்டாசு பிரித்து தனித்தனியாயிருக்கும். எங்களுக்கு முன்னாலேயே குளித்திருப்பாள் அம்மா. ஊசி பட்டாசு சரம் ஒன்றை வீட்டின் ஹாலிலேயே கொளுத்தி போடுவாள். அதன் பின் எங்கள் வெடி கொண்டாட்டம்தான். என்ன யோசனை என்று தோளில் குத்தினாள் சந்தியா. ஒண்ணுமில்ல. இது என்ன பொய்? தீபாவளி வந்தாலே அம்மா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு அளக்கிறது தான் உங்க வேலையாச்சே. நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அர்ச்சனா எங்க காணோம்? அவதான் ஃப்ரெண்டு வீட்டில் கம்பைன் ஸ்டடின்னு போயிருக்காளே. நாளைக்கு ஈவினிங் வந்துடுவா. நீ அவளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்குற. இந்த காலத்து பசங்க நாம சொல்றத கேட்கறது இல்ல. ஆமாம், முதல்ல அவளை ரம்யா வீட்டுக்கு கம்பைன் ஸ்டடிக்கு போக அனுமதிச்சதே நீங்க தான். சரிதான், புதுசா ஆரம்பிக்காத. என்னதான் முடிவு பண்ணியிருக்கேள்? எதை? காசி மேட்டர். நாளைக்கு ஆன்லைன்ல புக் பண்ண போறேன். ஏன், பெரியவர் தான் குழந்தை குட்டி இல்லாம இருக்கார், அவர் கூட்டிட்டு போகலாமே. அது நமக்கு தேவையில்லாதது. காசு கொடுத்துட்டான், நான் தான் கூட்டிட்டு போய் ஆகணும். கொஞ்ச நேரம் சந்தியா அலம்பல் செய்தாள். பின் அடங்கி விட்டாள். தீபாவளி அன்னைக்கு என்னோட இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேள். தீபாவளி அன்று காசியில் இருப்பதாக ஏற்பாடு. டிக்கெட் போட்டாகிவிட்டது. அம்மாவுக்கும் சந்தோஷம்தான். தீபாவளிக்கு முதல் நாள், தீபாவளி அப்புறம் அடுத்த நாள், மொத்தமே 3 நாள் தான் திறந்திருக்கும் அந்த ஸ்வர்ண அன்னபூரணி சன்னதி. லட்சக்கணக்கில் கூட்டம் அலைமோதும். வட இந்தியக்காரா எல்லாம் கணக்கு நோட்ல முதல் பக்கத்துல ஸ்வஸ்திக் போட்டு கொண்டு வந்து அன்னபூரணி காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா என்றாள் கிளம்பும் முதல் நாள். இதே கதையை பல தடவை சொல்லிவிட்டாள்.
நீ நம்ப மாட்ட. என்னதான் நாம கஷ்டப்பட்டாலும் அன்னபூரணி அருள் இருக்கிறதுனால தான் வேளா வேளைக்கு சோறு கிடைக்கிறது என்பாள். உண்மைதான், நானும் படித்திருக்கிறேன். ரயிலில் போகும்போது நிறைய பேர் குடும்பத்துடன் வந்திருந்தார்கள். பலர் வயதான தாய் தந்தையரோடு. ஒரு சர்தார்ஜி எனக்கு இந்தி தெரிந்ததால் சகஜமாய் பேசிக்கொண்டே வந்தான். அவன் அங்கே ஹோட்டல் நடத்துகிறான். அவசர வேலையாய் சென்னை வந்துவிட்டு திரும்ப வருகிறான். அவன்தான் அந்த திடுக் தகவலை சொன்னான். பையா, நிறைய தமிழ்காரங்க, கன்னடக்காரங்க பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம காசிய காட்டுறேன்னு அங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்படியே அங்கேயே சத்திரம் சத்திரமா தங்கி செத்து போறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, வர்றவன் அம்மா அப்பா சாகாமலே வாத்தியார பார்த்து சிரார்த்தமே பண்ணிட்டு போறான். எனக்கு பகீர் என்றது. அம்மாவை பார்த்தேன். அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். நல்ல வேளை, அப்படியே முழித்திருந்தாலும் ஹிந்தி தெரியாது. வருத்தப்பட்டிருப்பாள். இப்படியெல்லாம் மனுஷா இருப்பாளா என்று புலம்பி இருப்பாள். சரியாய் ஸ்டேஷனில் இறங்கும்போது சந்தியாவின் அழைப்பு கைபேசியில். அழைத்தாள். ஏன் கூப்பிடவே இல்ல? சென்னையிலிருந்து கிளம்புனப்ப பேசினது. உங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரிய வேண்டாமா? அம்மாவுக்கு என்ன ஆகணும்? நல்லாத்தான் இருக்கா. அவளிடம் அந்த சர்தார்ஜி சொன்னதை சொன்னேன். கடவுளே, இது வேறயா? தரிசனத்தை ஒழுங்கா முடிச்சுண்டு கிளம்பி வாங்கோ. உங்க பொண்ணு நானும் அப்பா கூட போயிருப்பேன், ஒரு சேஞ்சா இருந்திருக்கும். டிக்கெட் போடும்போது சொல்லவே இல்லையேன்னு கொல்றா. அவகிட்ட கொடு, தீபாவளி விஷ் சொல்லிடுறேன். அவ தூங்கிட்டா. காலையில கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூப்பிடுங்கோ. சத்திரம் தேடி பிடித்து தங்கி அங்கேயே சாப்பிட்டு அம்மாவிடம் கேட்டேன். பால் சாப்பிடாம உனக்கு தூக்கம் வராதே, நான் வேணும்னா போய் வாங்கிட்டு வரவா? பக்கத்துல கிடைக்குமா? வேணாம்டா, சீக்கிரம் தூங்குவோம். காலையில மணிகர்ணிகா காட்டுல குளிச்சுட்டு நேர சன்னதிக்கு போவோம். அது ஆன்மாவுக்கு, அப்புறம்தான் வயிற்றுக்கு என்றாள். விடிந்ததும் காலை கடன்களை அவசரமாக முடித்து கொண்டு கங்கையில் முழுக்கு போட்டு சன்னதிக்கு போன போது அங்கே மாளாத கூட்டம். பூந்து புறப்பட்டு உள்ளே போய் அன்னபூரணியை பார்க்கும்போது மனசு லேசாயானது. எங்கெங்கோ போய் பிச்சாண்டவராய் சிவன் பாத்திரம் நிறையாமல் கடைசியில் ஸ்வர்ண அன்னபூரணி பிச்சையிட்டதும் நிறைந்ததுதான் நினைவில் வந்தது. அம்மாவுக்கு சந்நிதி விட்டு வர மனமே இல்லை. தலைமை பூசாரி தெளித்த பால் என் தலையில் விழுந்தபோது சிலிர்ப்பாயிருந்தது. தேவி என்றாள் அம்மா. இரவு சூடாய் இட்லி கிடைத்தது. அம்மாதான் நினைவூட்டினாள். ஏண்டா, அர்ச்சனாவுக்கும் சந்தியாவுக்கும் தீபாவளி வாழ்த்து சொன்னியா? ஐயோ, மறந்துட்டேன். அவசரமாய் கைபேசியை எடுத்து அழைத்தேன். வாழ்த்து சொல்லியதும் கடைசியில் அர்ச்சனா பாட்டியிட்டு கொடுப்பா என்றாள். என்ன பேசினார்களோ கடைசியில் அம்மா அன்னபூரணி பகத் சுந்தர் ஹை என்றாள். அம்மா போனை அடைத்ததும் கேட்டேன். ஏமா, உனக்கு ஹிந்தி தெரியுமா? உங்க அப்பா மெடிக்கல் ரெப் தானே? 2 வருஷத்துக்கு ஒரு ஊர். ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாம் தெரியும் என்றாள். மறுநாளும் சன்னதி போய் அன்னபூரணியை தரிசித்து வந்தோம். சாப்பிட்டு விட்டு கிளம்ப வேண்டியதுதான். அந்த சர்தார்ஜி சொன்னது உண்மையோ என்றாள் படார் என்று. தெரியலம்மா. அம்மா என்னை ஊடுகிறாள் போற் பார்த்தாள். நான் ரொம்பவே உன்னை 4-5 வருஷமா காசின்னு அனுத்திட்டேன் இல்ல? அதெல்லாம் இல்லம்மா. சந்தியாவுக்கு நான் அங்க இருக்கிறது பிடிக்கலை, எனக்கும் தான் என்றாள். என்னம்மா நீ எதையாவது பேசிண்டு கிளம்பணும் என்றேன். காசிக்கு வந்தா எதையாவது விடணும். செவ்வாழை பார்த்தேன் கோவில் கிட்ட. ஒரே ஒரு பழம் வாங்கிட்டு வரையா? கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டுட்டு விட்டுட போறேன் என்றாள். போகும்போது வாங்கிக்கலாமா? இல்ல, வாங்கிட்டு வா. சாப்பிட்டு இன்னொரு முழுக்கு போட்டு கிளம்பிடலாம் என்றாள். நான் வெளியில் போய் பழம் வாங்கி கொண்டு திரும்பிய போது அம்மாவை காணவில்லை. எனக்கு பதைத்தது. சத்திர ஆளை தேட அவன் வந்தான். சார், உங்க அம்மா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சிறிய பொட்டலம் பிரித்தேன். உள்ளே அம்மாவின் வைரத்தோடும் மூக்குத்தியும். ஒரு பேப்பர் உள்ளே மடித்து அம்மா அவசர கதியில் எழுதியது. காசிக்கு வந்தா எதையாவது விட்டு போகணும். நீ என்னை விட்டு போ. வலிக்கும் கொஞ்ச நாள், அப்புறம் சரியாயிடும். 3 வருஷம் முன்னாடியே நான் இங்க வந்திருக்கணும்.
என்னோட பரம்பரை நகை அர்ச்சனாவுக்கு போட்டுடு. ஒரு நிமிடம் என்ன செய்வதென்றே புரியாமல் வெளியில் அலைந்தேன். லட்சக்கணக்கான மக்கள், ஜனத்திரள். எங்கே போய் தேடுவது? எனது கைபேசி ஒலித்தது. எடுத்தேன். சந்தியாதான். கிளம்பியாச்சா? பிரச்சனை என்ன? சொன்னேன். வந்துடுங்க என்றாள். கனத்த இதயத்துடன் ஊர் திரும்பி சகோதரர்களிடம் சொன்னபோது அவர்கள் அலட்டிக் கொள்ளவில்லை. 10 நாள் கழித்து ஒரு கவர் வந்திருந்தது. காசியில் அது போஸ்ட் செய்யப்பட்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.